ட்ரீட்டட் வாட்டர், அப்படிதான் என்எல்சி இந்த தண்ணியை சொல்லுது. ஆனா மக்கள் இதுக்கு வச்சிருக்கிற பேரு கறி தண்ணி தானே பாயுது. கறி தண்ணி தானே எங்களுக்கு பாயுது. கறி தண்ணி வர்றதுனால கருப்பா பாயுது, விலை கம்மி. எங்களுக்கு ஒரு விலை நிர்ணயம் பண்றாங்க, வெளியூர் பயிருக்கெல்லாம் ஒரு விலை நிர்ணயம் பண்றாங்க. பக்கத்துல தண்ணி வீரம் கோயில்கிட்ட பக்கத்துல கழிவு நீர் தண்ணி வந்துட்டு இருக்கு. அது வந்து மாடு குடிச்சிட்டு அதுல இருந்து அதனால இருந்து போச்சு. என்னன்னு தெரியல, என்ன காரணம் தெரியல. ஏரி உடைஞ்சது, வெறும் சாம்பல் தண்ணி வந்தது. மாடு மேயத்துக்கு இடம் கிடையாது, அது சாம்பல்ல மேயும். அந்த காலத்துல வாக்கியா தண்ணி குடிச்சது, இப்ப எந்த தண்ணி குடிக்க முடியாது. குடிச்சா அந்த கதை தான். அப்ப மாடு சீவனெல்லாம் என்ன பண்றது? அதுக்காக நான் மாடை விட்டுவிட முடியும். சின்ன வயசுல வரப்போ பெரிய கறிவோட ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. தாறு வரும், அப்படியே தாறு ஆயிலாம் வரும். அது இறங்கி நடந்து பழம் கிடையாது. இறங்கி நடந்து வந்துட்டு காட்டாமணி இலையை பற்றி அந்த துடைப்போம், ஆயில எல்லாம் துடைப்போம். என்னன்னு எங்களுக்கு தெரியாது. காட்டுல வெளியே வந்து ஒரு நிலக்கரிய பகுப்பாய்வு செய்வாங்க. அந்த நிலக்கரிய பகுப்பாய்வு பண்ணோம்னா அது என்னென்ன கிடையாது, தார் இருக்கும், ஆயில் இருக்குங்க. இந்த மாதிரி இந்த ஆயில் அந்த ஓடையில வரும்போது என்ன செய்யும், தட காலில் வந்து நம்ம நடந்து கிராஸ் பண்ணி பார்த்தோம்னா காலில் பூரா ஒட்டிக்கும். அந்த குருடான்சி இலை இருக்கும், அதை நல்லா தொடச்சி விட்டு போய் உட்காந்து ஆயில், மற்றபடி வந்து அமோனியா இது மாதிரி இருக்கிற கழிவுகளை அதை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதை தாண்டி தான் போகணும்.